அண்ணி வாங்க அண்ணி, வயசுல மூத்தவங்க நீங்க, தண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து ஊத்துங்க. சரி. இந்தாங்க அண்ணி. அக்கா அக்கான்னு உன் வாழ்க்கையை நீயே காவு கொடுக்க போறியேடி. பேப்பர் பூவா இருக்கிறவ தோரணமா தான் ஆக முடியும், கல்யாண மாலையாலாம் ஆக முடியாது. நீ பேப்பர் பூவாபி, நான் தான் ஒரிஜினல். என்னைக்குமே உன்னை என் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா வர விடவே மாட்டேன். தண்ணி ஊத்துறது போதும், பொண்ணை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்கம்மா. சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவ். என்னம்மா? அம்மனுக்கு தாலியும் புடவையும் சாத்தணும்னு வேண்டியிருந்தோம்ல. ஆமா. கோயிலுக்கு போய் தாலியும் புடவையும் என்னைக்கு சாத்தணும்னு ஐயர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்துருவோமா? என்னது, கோவிலுக்கு போறீங்களா? சஞ்சீவ் வெளியில போய் அந்த பொண்ணை பாத்துட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. சரி வாங்கம்மா போலாம். சஞ்சீவ், எங்க போற சஞ்சீவ்? இல்ல, அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டு போயிட்டு இருக்கேன். நான் தான் சொல்லியிருந்தேனே அண்ணி, நானும் சஞ்சீவும் பெங்களூர் போறோன்னு. அப்புறம் எதுக்கு அவனை கோவிலுக்கு கூட்டிட்டு போறீங்க? சிந்தாமணி, நீ மதியத்துக்கு மேல தானே கிளம்புறேன்னு சொன்ன, அதுக்குள்ள நாங்க வந்துருவோம். அதுக்கு இல்ல நீ, கோவில்ல பூஜை அது இதுன்னு லேட் ஆயிட போகுது. நாங்க பூஜை எல்லாம் பண்ண போல, பூஜைக்கான தேதியை தான் குறிக்க போறோம். கவலைப்படாத, நாங்க சீக்கிரம் வந்துருவோம். வா சஞ்சீவ். வரேன். நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காம போறாளே. கோகுலத்துல இருக்கிற ராதா மாதிரி எவ்வளவு அழகா இருக்க. ஆனா உனக்கேத்த கண்ணன் இந்த மாப்பிள்ள கிடையாதுமா. நீ வேணா பாரு, இனிமேதான் அவன் இங்க வருவான்னு எனக்கு தோணுது. சும்மா எதையாவது நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காதம்மா.
வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு விருப்பம் இல்லைனாலும் பண்ணிதான் ஆகணும். அதுதாம்மா விதி. அதான் நானும் சொல்றேன். உன் அக்கா என்னதான் இந்த கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்ணாலும் உன் விதி இது இல்லைன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. லட்சுமி எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டக்கா. தெய்வானே, ஆ பொண்ணை கூட்டு வாமா. இதோ வரேன்க்கா. வாமா. அபி, உட்காருமா. கரெக்ட் டைம் நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டோம்ல. ஆமாங்க. எல்லாரும் பேசிட்டு இருந்தா எப்படி? நேரமாச்சுல, நலங்க ஆரம்பிங்க. மாப்பிள்ளையோட அம்மா வந்து பொண்ணுக்கு சம்மந்தி மாலையை போட்டு சந்தனம் வச்சுதானே நலங்க ஆரம்பிக்கணும். சரி, அப்படியே ஆரம்பிச்சிடலாம். என்ன மச்சான், மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அம்மாவும் இன்னும் வரல? என்ன மச்சான், மாப்பிள்ளையோட அம்மா வந்துட்டாங்களா இல்லையா? தெய்வானே, தெய்வானே, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. மாப்பிள்ளை எங்க வந்துகிட்டு இருக்காருன்னு கேளு. என்னம்மா? இரு, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். அண்ணே சீக்கிரம் போங்கண்ணே. வரம்பா. டேய் போன குடுறா. எதுக்கு குடுறா? இது வேற. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. வரம்பா, போயிட்டு தானே இருக்கு. சீக்கிரமா போங்கண்ணா, உருட்டிக்கிட்டு இருக்கானே. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவன் வேற என்ன டார்ச்சர் பண்றான். இவனை என்ன பண்றது? டைமுக்கு ஃபங்க்ஷனுக்கு வராம எங்க தான் போய் தொலைஞ்சானோ தெரியல. இவனை எல்லாம் மாப்பிள்ளை ஆக்குனதுக்கு நான் தொல்லை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இது வேற. டேய் இருடா. ஏய் என்னடா ஃபோன் வருது? ஐயோ மேடம் கூப்பிடுறாங்க. பேசு. சொல்லுங்க மேடம். நீ தானே மாப்பிள்ள? ஆமா மேடம், அதுல என்ன சந்தேகம்? யோ, ஃபங்க்ஷனுக்கு டைமுக்கு வர தெரியாதா? இப்படியா பண்ணுவ? உன்னை மாப்பிள்ளை ஆக்குனதுல இருந்து எனக்கு பெரிய டார்ச்சரா இருக்கு. சாரி மேடம், எங்க அம்மா மேக்கப் பண்ணி கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சாரி மேடம். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள வந்துருவோம் மேடம். சீக்கிரம் வந்து தொலை. எல்லாம் ஒன்னாலதான். நீ பண்ண தப்புக்கு அது எனக்கு தேவையில்லாம திட்டுது. டேய் என்னடா இது? கல்யாணத்துல உங்க அம்மா அழகா தெரிய வேண்டாமா? அழகா இருந்தா தெரியல, அழகு எங்க இருக்கு? போட்டேனா? அண்ணே நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சௌபாகியமஸ்து. வரேன் சாமி. வாங்கம்மா. வணக்கம் சாமி. சார் எப்படி இருக்கார்? நல்லா இருக்காரு. ம், நீங்க சொன்ன மாதிரியே அம்மனுக்கு புடவை வாங்கிட்டேன், தாலியும் செய்ய சொல்லிட்டேன். பூஜையை எப்ப வச்சுக்கலாம் சாமி? வர்ற வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி, அம்மனுக்கு ஏத்த நாள். அன்னைக்கே பூஜை பண்ணி அம்மனுக்கு புடவையும் தாலியும் சாத்திடலாம். சரிங்க சாமி. சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுவா. சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜயாய ஆரோக்யதா சித்தியர்த்தம் துர்கா தேவ்யை நமோ நமः. ஓம் ஜாதவேதசே சுனவாம சோமமராதீயதோ நிதः திவேதः சன பரிஷததி துர்கானி விஸ்வானாவேவ சிந்தம் துரிதாத்யக்னிः தாம் அக்னி. அம்மா தாயே, எப்படியாவது சஞ்சீவ் மனசுல இருக்கிற அந்த பொண்ணை என் கண்ணுல காட்டிட. தெய்வீகம் சரணமஹம் பிரபத்யே சுதர சிதரசே நமः. இந்தாங்கம்மா, குங்குமம் எடுத்துக்குங்கோ, ஆர்த்தி எடுத்துக்கோப்பா. சௌபாகியமஸ்து சௌஜன்யமஸ்து. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம்டா. சரிங்கம்மா.
பகவானே நான் பார்த்துப்பா. அண்ணே சஞ்சீவ், அந்த பாடிக்கிட்டு பர்ஸ் புடிங்கிட்டு போறா, சீக்கிரம் புடி. டேய் நில்றா. டேய் யாராவது புடிங்கல அவனை. என் பர்ஸ் தூக்கிட்டு வர்றா, யாராவது புடிங்கல, காப்பாத்துங்களே. யாராவது காப்பாத்துங்களே. காப்பாத்துப்பா, என் பர்ஸ் தூக்கிட்டு வர்றாப்பா. தம்பி புடிப்பா. நீங்க இருங்க பாட்டி. ஐயோ, என் பர்ஸ் தூக்கிட்டு வர்றானே. புடிப்பா. தம்பி புடிப்பா. அவனை விட்டாத. அம்மா, ஐயோ அழாதீங்கம்மா. என் பர்ஸ புடிங்கிட்டு போயிட்டாமா அந்த மடுபாவி. கவலைப்படாதீங்கம்மா, என் பையன் போயிருக்கான்ல, கண்டிப்பா பர்ஸோட வந்துருவான். பாவம். நிமிஷத்துல வரேன்னு சொன்னான். ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு, இன்னும் காணும். நிப்பாட்டுப்பா நிப்பாட்டுப்பா. வண்டியை திருப்பி நிறுத்துங்க, வந்துடுறோம். சரிப்பா. வாடா. ஐயோ, மேடம் முறைக்கிறாங்க. ஏம்மா, மேடம் கோவமா இருக்காங்க. நீ அப்படியே சிரிக்கிற மாதிரி கம்முன்னு வந்துரு. அலங்காரம் நல்லா இருக்குல்லம்மா. வந்ததே லேட்டு, இதுல அண்ணன் நடையா? சீக்கிரம் வாங்க, எல்லாரும் உங்களுக்கு தான் வெயிட்டிங். சரிங்க மேடம். அண்ணே, சம்பந்தி மாப்பிள்ளை வரணும். சீக்கிரம் நடக்க ஆரம்பிங்க. வணக்கம் மாமா. வணக்கம் அத்தை. உட்காருங்க. என்ன மாப்பிள்ளை பேண்ட் ஷர்ட்ல வந்திருக்கீங்க? போய் வேட்டியை மாத்திட்டு வாங்க. மாத்திடுறேங்க, மாத்திடுறேன். அத்தை, இந்த வேட்டியில நான் ஜம்முன்னு இருக்கேனா? பட ஹீரோ மாதிரி இருக்கீங்க. உட்காருங்க. பாத்து. அதான் மாப்பிள்ளை தான் வந்துட்டாரு. நலங்க ஆரம்பிச்சிடலாமே. ஆரம்பிச்சிடலாம். மாப்பிள்ளையோட அம்மா வந்து பொண்ணுக்கு சம்மந்தி மாலையை போட்டு சந்தனத்தை வச்சு நலங்க ஆரம்பிச்சு வைங்க. அம்மா, மாலைய போடுமா. இருடா, அவசரப்படாத. தெய்வானே, என்னம்மா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? இல்லங்க, அந்த மாப்பிளைய நம்ம அபி கூட சேர்த்து பார்க்கவே முடியல. தெய்வானே, அனு சொன்ன மாதிரியே அந்த பையன் நம்ம பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கிட்டா போதும். நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கல. தெய்வானே, எல்லாரும் இருக்காங்க, நீ இப்படி தனியா வந்து நின்றுகிட்டு இருந்தா நல்லா இருக்காதுமா. வா போலாம் வா.
யோசிச்சுக்கிட்டே இருக்காத மாலைய போடுமா. இருடா, அவசரப்படாத. மாப்பிளைக்கு எல்லாம் அவசரம். ஒழுங்கா குடுத்துரு. பாவம்டா, வயசானவங்கடா அவங்க. உனக்கு என்ன கொடுக்க சொல்றேன்ல. கொடுக்க முடியாதுடா. ஏய் சொன்னா கேட்க மாட்டேன். போடா. யாரா நீ? சொல்லிட்டேன். இவனா இங்கேயும் வந்துட்டானா? ஐயோ, கொலவெறியோட முடி வரத பார்த்தா நம்மளை கொல்லாம விட மாட்டா போலயே. ஐயோ, எங்க போனாலும் வந்துடுறானே. உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நல்ல விஷயம் நடக்கும்போது தேவையில்லாம சண்டை போட்டு வெளியில போங்கப்பா. இப்ப என்ன பண்றது? ஓடிடுவா. ஐயோ, பாவம்டா, வயசானவங்கடா அவங்க. கொடுக்க சொல்றேன்ல. ஒழுங்கா கொடுத்துரு.